வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் கட் ஆஃப் மார்க் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து அல்பபேட் ஆர்டரில் கே வரையும் பார்த்தாச்சு. அடுத்து வந்து மதுரை அல்பபேட் ஆர்டரில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மதுரை டிஸ்ட்ரிக்டான கட் ஆஃப் மார்க் என்ன வரும் அப்படின்றது எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃப்க்கு ஆல்ரெடி போட்டாச்சு. இப்போ வந்து ஓஏக்கான கட் ஆஃப் அப்படின்றது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் மதுரை டிஸ்ட்ரிக் அப்படின்றது வந்து வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காப்பியஸ்ட் அட்டெண்டர் இதில் வந்து ஒரே ஒரு காலி பணியிடங்கள் தான் இருக்குது மதுரை பொறுத்தளவுக்கு. ஜென்ரல் டர்னில் ப்ரியாரிட்டி அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஒரு 85+ மார்க் வந்து இருந்தால் போதும் இந்த ஜென்ரல் டர்ன் ப்ரியாரிட்டி நபர்களுக்கு. அடுத்து வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் ஜென்ரல் டர்னில் 2 காலி பணியிடங்கள் இருக்குது. இதுக்கு வந்து 90+ வந்து மதுரைக்கு வரும். மதுரையில் கொஞ்சம் காம்படிஷன் ஹையாக தான் இருக்குது, அதனால தான் 90+ வரும். பிஎஸ்டிஎம்லேயும் 90 தான் வரும். உமனுக்கு 85+ வந்து இருந்தால் போதும். இதில் டிஸ்ட்ரிபியூட் விடோ 80+ இருந்தால் போதும். இது வந்து பேக்லாக் வேகன்சியில் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த காலி பணியிடத்துக்கு மேபி ஆட்கள் இருந்தால் போதும். இதுக்கும் அந்த பிளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷன் அதுக்கும் வந்துட்டு ஆள் இருந்தாலே போதும். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், பேக்லாக் வேகண்ட்டுன்னு வந்துட்டால் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலே போதும். இந்த மார்க் தான் வேணுன்றது தேவையில்லை. ஜஸ்ட்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க, எந்த மார்க் எடுத்தாலும் கிடைக்கும். அடுத்து வந்து ஜென்ரல் டர்னில் ப்ரியாரிட்டி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு 80+ வந்து 85+ இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பிசி 2 காலி பணியிடங்கள் 85 வரும். எக்ஸ் சர்வீஸ்மேன் இதுக்கு வந்து நபர்கள் இருந்தால் போதும் அப்படின்றது தான் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும். அதில் வந்துட்டு பிஎஸ்டிஎம்மில் 2 காலி பணியிடங்கள் கேட்டிருக்காங்க, 85+ தான் வரும். உமன் கேட்டிருக்காங்க, உமனுக்கு 80+ வரும். உமன் பிஎஸ்டிஎம்க்கு 80+. கீழே வந்து பேக்லாக் வேகண்ட், அது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். அடுத்து பிசியில் ப்ரியாரிட்டி 2 வேகண்ட் கேட்டிருக்காங்க, 75+ தான் வரும். எம்பிசி டிசி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80+ வரும். எக்ஸ் சர்வீஸ்மேன் யாராவது ஒரு நபர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா போதும். டிசியில் உமன், எம்பிசி டிசியில் உமனுக்கு வந்து 80+ தான் வரும். இதில் பிஎஸ்டிஎம்க்கும் சேம் 80+ தான் வரும். ப்ரியாரிட்டி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ப்ரியாரிட்டி அப்படின்னா 75+ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம் 75+ வரும். நார்மல் எஸ்சி கேண்டிடேட் அப்படிங்கிறப்போ 85+ வரும். வெறும் எஸ்சியில் எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படிங்கிறப்போ நபர்கள் யாராவது அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா போதும். உமனுக்கு 80+ வரும். எஸ்சியில் ப்ரியாரிட்டி 70+ வரும். எஸ்டி ப்ரியாரிட்டி சேம் எனி ஒன் கேண்டிடேட் இங்கே வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த டிஸ்ட்ரிக்டான கட் ஆஃப் அப்படின்றத பார்த்துருவோம். அடுத்த டிஸ்ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டானது. ஸோ நாகப்பட்டினத்துக்கும் மயிலாடுதுறைக்கும் அதாவது ரெண்டுத்துக்குமே ஒரே நோட்டிஃபிகேஷன் தான் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் காப்பியஸ்ட் அட்டெண்டர் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 காலி பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது. ஜென்ரல் டர்னில் ப்ரியாரிட்டிக்கு ஒரு வேகண்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 85+ அப்படின்றது கட் ஆஃபாக வரும். இந்த போஸ்டிங்க்கு எனி ஒன் கேண்டிடேட் அப்ளை பண்ணியிருக்கீங்க. எஸ்சிஏல உமனில் டிஸ்ட்ரிபியூட் விடோவில் பிஎஸ்டிஎம் ப்ரியாரிட்டி இருக்கணும். இது எல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு கேண்டிடேட் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன மார்க் எடுத்தாலும் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அடுத்து வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் டர்னில் 6 காலி பணியிடங்கள் அப்படின்றது நாகப்பட்டினத்தில் மட்டுமே கொடுத்துருக்காங்க. வெறும் ஜென்ரல் டர்ன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 85+ அப்படின்றது வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதில் பிஎஸ்டிஎம் சேம் 85 தான் வரும். உமனுக்கும் சேம் 85 தான் வரும். ப்ரியாரிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஒரு 80+ அப்படின்றது வரும். இதுக்கு வந்து கேண்டிடேட்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா போதும். இதுக்கு வந்து ஏன்னா இது ஸ்பெஷல் கேட்டகரி அப்படிங்கிறப்ப எனி ஒன் கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா போதும். ஜென்ரல் டர்னில் உமனில் பிஎஸ்டிஎம் அப்படின்றது ஒரு 80+ வரும். ஜென்ரல் டர்னில் பிஎஸ்டிஎம் ப்ரியாரிட்டி இதுவும் 80+ வரும். பிசியில் 5 வேகண்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 80+ வந்து மார்க் வந்து இருந்தால் போதும். ஏன்னா ஜென்ரல் டர்ன்லேயே 6 வேகண்ட் போயிடுது. அடுத்து பிசியிலேயே ஒரு 5 வேகண்ட் அப்படின்றது கொடுக்குறாங்க. அதனால தான் இங்கே வந்து கம்மியான கட் ஆஃப் அப்படின்றது வருது. 80யும் வரலாம், இதில் வந்து 75யும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகபட்சமாக இருக்குது. அடுத்து பிசியில் பிஎஸ்டிஎம்க்கு வந்து 2 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க, சேம் 80 தான் வரும். இங்கே பிசியில் உமனுக்கு 5 வேகண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 70+ மார்க் இருந்தாலே போதுங்க. பிசியில் உமன் கேண்டிடேட்டாக நீங்கள் இருந்து நாகப்பட்டினத்துக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 70 மார்க் இருந்தாலும் போதும். இல்லை அப்படின்னா 65+ம் எதிர்பார்க்கலாம். இது வந்து ரேராக
65 ப்ளஸ் வந்து எதிர்பார்க்குறது கொஞ்சம் ரேர் ஆப்ஷன். மேபி கிடைக்கலாம். 65 இருந்தாலும் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து இதுக்கு வந்து எனி ஒன் கேண்டிடேட் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா போதும். அடுத்து பிசியில் ப்ரியாரிட்டி 2 வேகன்ட் கொடுத்துருக்காங்க. 75 ப்ளஸ் வரும். அடுத்து பிசி முஸ்லீம் ஒரு வேகன்ட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 60 ப்ளஸ் மார்க் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து எம்பிசிடிசியில் 4 வேகன்ட் கொடுத்துருக்காங்க. எம்பிசிடிசியில் 4 காலி பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது. இதுக்கு வந்து ஒரு 80 ப்ளஸ் அப்படின்றது வரும். அடுத்து இதில் வந்து பிஎஸ்டிஎம்க்கு 2 காலி பணியிடங்கள் 80 தான், சேம் 80 தான் வரும். இதில் விமன் கேட்டகிரி 70 ப்ளஸ் மார்க் இருந்தால் போதும். இதில் விமனில் பிஎஸ்டிஎம் 70 ப்ளஸ், அதே சேம் 70 தான் வரும். இதுக்கும் 70 தான் வரும். எஸ்சியில் வந்து 3 வேகண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 75 ப்ளஸ் வந்து மார்க் வரும். எஸ்சியில் விமன் இதுக்கு வந்து ஒரு வேகண்ட் 75 தான். எஸ்சியில் பிஎஸ்டிஎம் 75, எஸ்சியில் ப்ரியாரிட்டி 60 ப்ளஸ் மார்க் இருந்தால் போதும். பிஎஸ்டிஎம் 70 ப்ளஸ் மார்க் வேணும். எஸ்சி விமன் பிஎஸ்டிஎம் வேறு, ப்ரியாரிட்டி வேறு. எஸ்சியில் விமன் பிஎஸ்டிஎம் தான் பார்த்தோம். எஸ்சிஏக்கு ஒரு வேகண்ட், இதுக்கு 80 ப்ளஸ் வந்து தேவை. ஸோ இதுதான் இந்த 51 காலி பணியிடங்கள் அப்படின்றத நாகப்பட்டினத்துக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்துருவோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் மாவட்டத்தோட பெயர் அப்படின்னு போட்டிருக்காங்களா. நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் டர்னில் டிஸ்ட்ரிபியூட் விடோ இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு வேக்கண்ட் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் விடோ அப்படின்றதுனால 80 ப்ளஸ் மதிப்பெண்கள் அப்படின்றது தேவை. பிசி அதர் தென் பிசிஎம் இதில் வந்து ஒரு வேக்கண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சேம் இதுக்கும் வந்து 80 ப்ளஸ் மார்க் அப்படின்றது வந்து தேவைப்படும். அடுத்து 3வது வேக்கண்ட்டு நம்ம சொன்னது தான், பேக்லாக் வேக்கண்ட்டில் இருக்குது. ஸோ பேக்லாக் வேக்கண்ட் அப்படின்றப்போ பிளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷன் வித் ப்ரியாரிட்டி அப்படிங்கிறப்ப எனி ஒன் கேண்டிடேட் நீங்கள் 40 மார்க், அதாவது எனி ஒன் கேண்டிடேட் அல்லது பேக்லாக் வேக்கண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா வெறும் 40 மார்க் இருந்தாலும் சரி, 30 மார்க், நான் இங்கே தமிழ் எலிஜிபிலிட்டியில் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னாலே போதும். மற்றது நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த லெவல் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இதுக்கு அடுத்த வீடியோஸ் அப்படின்றது கண்டினியூவாக நம்ம போடுவோம். இதுக்கு அடுத்த லெவல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓஏ மசால்ச்சி வாட்ச்மேனு, நைட் வாட்ச்மேன், அதாவது 8ஆம் வகுப்பு அல்லது அதுக்கு கீழே இருக்கிற கல்வி தகுதிக்கான வேலைவாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அப்படின்றது இருக்குது. அதுக்கு அடுத்து இன்டர்வியூ டெஸ்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ இது ரெண்டும் வந்து 8th குவாலிஃபிகேஷன் பிலோ, அதுக்கும் பிலோவாக இருக்கிறதுக்கு. இன்னொன்று எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃப், அதாவது 10ஆம் வகுப்பு கல்வித்தரம், அவங்களுக்கு வந்து வெறும் இன்டர்வியூ மட்டும்தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்குமே தனித்தனி ப்ராசஸ். மொத்தமாக 200 மார்க் தான். அவங்க இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த ப்ரொசீஜரை கொடுத்து 200 மார்க், இவங்களுக்கு எக்ஸாமு இன்டர்வியூ வச்சு 200 மார்க் அப்படின்றத ஃபுல்லப் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 200 மார்க்கை எந்த மாதிரி அவங்க கால்குலேஷன் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்றது தான் மேட்ரு. ஓகேவா? இது ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். எல்லாருக்கும் ப்ராக்டிக்கல் இருக்குமா அப்படின்னா எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃப்கெல்லாம் எந்த ப்ராக்டிக்கலும் கிடையாது. நேராக இன்டர்வியூவும் உங்களுக்கு நார்மலாக பேசிக்கான இன்டர்வியூ தான் இருக்கும். ரொம்ப பெரிய டஃப்பாக டிஃபிகல்ட்டாக இருக்காது. நீங்கள் அந்த வேலைக்கு எலிஜிபிளாக இருக்கிற கேண்டிடேட்டா அப்படின்றது தான் செக் பண்ணுவாங்களே தவிர ரொம்ப டெப்த்தாக டீப்பாலாம் அவங்க கொஷின்லாம் கேட்டு அவங்க எதுவும் பண்ண போகிறதில்ல. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப டீப்பாலாம் ஒன்றும் தெரிஞ்சிக்க தேவையில்ல. ஜஸ்ட் இன்டர்வியூ அப்படின்றது ஃபார்முலா தான் இருக்கும். ஓகே, இது சம்மந்தமாக வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் இன்டர்வியூ ப்ராசஸ் பற்றி தெளிவாக ஒரு வீடியோ அப்படின்றது போடுவோம். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்டர்வியூ என்ன மாதிரி இருக்கும், அதுக்கு கைடன்ஸ் கொடுங்க அப்படின்னு. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட் வரட்டும், அதுக்கப்புறம் அதுக்கான கைடன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். பட் இருந்தாலும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்துருவோம். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே கட் ஆஃப் அப்படின்றது முடிச்சிடும். மேக்ஸிமம் இன்றைக்குள்ளே கட் ஆஃப் முழுசாகவே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.